ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் குருசிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் நிறைய பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி நம்ம ஷோவில் குடும்பஸ்தன் இந்த படத்தோட டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். குடும்பஸ்தன் வந்து நேற்று ஜனவரி 24 தேட்டருக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 hours 35 minutes கிட்ட வருதுங்க. இந்த படத்தில் வந்து மணிகண்டன், சான்வி, குரு சோமசுந்தரம் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இதை தாண்டி நிறைய கேஸ்டிங்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அதாவது ஃபன்னுக்கு பஞ்சம் இல்லாத ஒரு திரைப்படம் தான் இது அப்படின்னு தான் சொல்லணும். டீட்டெயில் ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். படத்தில் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாரெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிகண்டனோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒரு ரியலிஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ். எப்பயும் போல் அவரோட பெஸ்ட் இந்த படத்துக்காக அவர் கொடுத்துட்டாரு. ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு ஏற்ப, அதுவும் அந்த கேரக்டருக்கு ஏற்ப ஒரு கரெக்டான ஒரு கதாநாயகன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் சான்வி இந்த படத்தில் வெறும் ஹீரோவுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஹீரோயினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். அது தாண்டி ஒரு குடும்பம்னா, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் மாத சம்பளம் இல்லைன்னா அவங்க எப்படிலாம் கஷ்டப்படுவாங்கங்கிறத ரொம்ப ஃபன்னியாகவும் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் கன்வே ஆகுது, நம்மளால் நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணவும் முடியும் படம் பார்க்கும்போது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சுந்தரராஜன் சார், இவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அவரோட கேரக்டர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர். அதுக்கப்புறம் மணிகனோட அம்மா கேரக்டரில் ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஸ்லாங்கு, அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப ஃபன்னியராகவும் இருந்தது. அதே படத்தில் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம், இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். இந்த படத்தில் மணிகண்டனுக்கு எந்த அளவு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ குரு சோமசுந்தரம் அவர்களுக்கும் ஆல்மோஸ்ட் அவர் 100%, அவருக்கு 80% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரோட கேரக்டரும் ரிலேட் பண்ணி கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொல்ல வராங்க. அது ரொம்ப அற்புதமாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டேரக்டர் வந்து ராஜேஸ்வர் காளிசாமி, இவர் வந்து நல்லாவே ஒரு நல்ல கேஸ்டிங் வச்சு 2 hour படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது ஈஸி டாஸ்க் கிடையாது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் நம்மளை ரொம்ப எங்கேஜிங்காகவே வச்சுருக்காரு. அந்த விஷயத்தில் கதையும் சரி, இன்றைக்கி எல்லாராலையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக அமைஞ்சிருச்சு. ஆனால் இந்த படம் வந்து 2.5 மணி நேரம் ரொம்ப ஃபன்னியாகவே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்கள்லாம் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அது மாதிரி ஒரு கான்செப்ட் தான் டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் சக்சீடாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வைசாகோட மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தில் நல்லாவே டீசெண்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பட் பாடல்கள் எதுவும் அப்படியே பயங்கர பக்காவாக அப்படியே சூப்பராக குட் நைட்டில் அமைஞ்ச மாதிரியோ லவரில் அமைஞ்ச மாதிரியோ இல்லை. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே கொடுத்துருந்தாரு. படத்தில் இவங்களெல்லாம் தாண்டி நிறைய இந்த ஃபன் சீக்வன்சஸ்க்காக நிறைய பேர் வச்சுருந்தாங்க. அது ஒரு குரூப்பு, அது இவரோட ஃப்ரெண்ட்ஸாக ஒரு குரூப் வராங்க. அவங்க பண்ணுறதுலாம் ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளை சிரிக்க வச்சுட்டே இருக்குது படத்தில் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் படத்தில் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து இந்த படத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இப்போது கடங்காரங்க வரும்போது அவர் ஒரு சில இடத்துல போய் ஒளிகிறாரு. அது ஃபன்னியராக சொல்ல நினச்சிருக்காங்க. பட் அது சின்ன விஷயங்கள், அதில் கொஞ்சம் லாஜிக்கு லூப் ஹோல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் தெரிஞ்சுது. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாவே இருந்தது. செகண்ட் ஹாஃப் டீசெண்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் இந்த சீன்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 60ஆம் கல்யாண சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதில் வர விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஃபன்னியராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸில் தாயார் ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த டைலாக் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த ப்ரீ கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணியிருப்பார் மணிகண்டன். அது வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் இன்னும் ஒரு சில சீன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சோமசுந்தரம் வந்து மணிகண்டனை ப்ரீ இன்டர்வல் முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுவார். அந்த விஷயம் ரொம்ப நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போனாலும் என்ஜாய் பண்ணுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு சினிமா செட் சேனலில் கொடுக்குற ரிவ்யூவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.25 out of 5. ஃபன் கேரண்டிடுங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா, எல்லாமே ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு சீக்வன்ஸ் நல்ல சீரியஸாக போயிட்டுருக்கு. ஆனால் உடனே ஒரு ஃபன் வச்சு நம்மளை ரொம்ப யோசிக்க விடாமல், ரொம்ப எமோஷ்னலாக ஆக்க விடாமல் ஃபன்னியாகவே எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக ஒரு சில கண்டென்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓவராலாக இந்த படம் தாராளமாக ஃபேமிலியோட ஒரு 1 time வாட்ச் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.